சேர்மன் துறை மேல கொண்டு வந்திருக்கிற நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை ஓட்டுக்கு விடுறதுக்கு முன்னாடி யாராவது பேசுறதா இருந்தா பேசலாம். நான் பேசுறேங்க. நீ கவுன்சிலர் இல்ல, இங்க நீ பேச முடியாது. நியாயத்தை யாரு பேசுறேன் என்னங்க? இதோ இருக்கிறாரு சேர்மன் துறை. பண விரியாலே பழைய மோகத்தாலே ஊருக்கு ஊர் ஜனங்களுக்கு பல அநியாயங்களை செய்துட்டாரு. இதை நாங்க நம்ப மாட்டோம். ஆமா, நாட்டு நன்மைக்காக தன் உயிரையே கொடுக்க சித்தமா இருக்கிற தியாகி இவர். உங்களுக்கு தெரியாது, இவர் முனிசிபாலிட்டியை பாழாக்கிட்டாரு. பல இடத்துல லஞ்சம் வாங்கி இருக்கிறாரு. கண்டுபிடிச்சு கேட்டப்ப எங்களுக்கும் பங்கு தரேன்னு சொல்லி எங்க சேவா உணர்ச்சிக்கே களங்கத்தை உண்டு பண்ண பார்த்தாரு. சேர்மன் துறை ஒரு மக்கள் துரோகி. அவர் இந்த பதவிக்கு லாயக்கில்லாதவர்ங்கிறத நிரூபிக்க ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அன்பார்ந்த பாவிங்களே, நீங்க எங்கெங்கயோ கையை நீட்டி எதையோ வாங்கிட்டு ஏன் இவர் கழுத்துல கையை வைக்கிறீங்க? சட்டப்படி நீங்க பேசக்கூடாது. சட்டப்படி என்ன நடக்குது? வெளியே வரையா இல்லையா? அதுக்கு இல்லைங்க. இருப்பா, நானே வரப்பா. சேர்மன் துறை மேல பழி போடுறது அநியாயம், அபாண்டம். அநியாயம், இது அக்கிரமம். அமைதியா இருங்க. இதெல்லாம் உண்மைன்னு சொல்ல எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. நான் ஏதோ ஏழை ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக ஒரு திட்டம் போட்டு வச்சேன். அதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு 10,000 ரூபாய் கேட்டாரு நம்ம சேர்மன். லஞ்சமா தான். பொய். முருகா, என் வாழ்க்கையில நான் பொய் சொன்னதே கிடையாது. ஆமா, பெரிய ஹரிச்சந்திரன். அது மட்டுமா, துரையுடைய குடும்பமே திருட்டு குடும்பம். துரையோட அண்ணன் புது ஜனங்க பணம் 10 லட்சம் தொத்திட்டு ஓடி போயிருக்கான். போய் இத மட்டும் மன்றத்துக்கு வெளியே சொல்லியிருந்தா மாநஷ்டம் போட்டிருப்பேன். சேர்மன் துறை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கும் கிடையாது. அப்போ வேற வழியே இல்ல. ஆமா, வாக்கெடுப்பு தேவை, வாக்கெடுப்பு தேவை. ஆமா, வாக்கெடுப்பு 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 தேவை, வாக்கெடுப்பு தேவை, வாக்கெடுப்பு தேவை, வாக்கெடுப்பு தேவை. சரி, வாக்கெடுப்பு நடைபெறும். சேர்மன் திரு துரை அவர்கள் மீது கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக 18 வாக்குகள், எதிராக 5 வாக்குகள். அநியாயம், அநியாயம். 18-5-23 தான் ஆச்சு. இன்னொரு ஓட்டு எங்க திருடிட்டீங்களா? துரை அவர்கள் தன் வாக்கை பயன்படுத்தவில்லை. நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டதால் சேர்மன் பதவியிலிருந்து திரு துரை அவர்கள் விலக்கப்பட்டார். இது நான் எதிர்பார்த்த முடிவுதான். ஆனா நான் வெளியே போறதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லை, ஆனா சத்தியத்தின் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த சத்தியம் சில சமயம் தூங்கும், ஆனா என்னைக்குமே செத்துறாது. ரொம்ப நன்றி, வர்றேன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.